Hello viewers, welcome to True Snippets. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பூவை எப்படி சுத்தம் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வாங்க வாழைப்பூவை எப்படி சுத்தம் பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து செவ்வாழையோட பூ, அதனால ரெட் கலர்ல இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், மேல் தோல்ல ஹார்டா இருக்கும். இது பெட்டலா பிரியும். இந்த ஒரு பெட்டலை பிரிக்கும் போது உங்களுக்கு பஞ்சா ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். நாம இப்ப பிரிச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரிச்சா இந்த மாதிரி தான் இருக்கும். அது மேல கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கும். அது ஏன்னா செவ்வாழை இது, அதனால இது ரெட் கலர்ல தான் இருக்கும். இதுல இருக்க நம்ம காம்பை தான் இப்ப எப்படி சுத்தம் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இதுதான் இது பெட்டல். இந்த பெட்டல் ஒயிட் கலர்ல இருக்கும். இந்த காம்பு இந்த மாதிரி நீளமா மேல நிப்போ பாயிண்டோட இருக்கும். ஒரு ரவுண்ட் பாயிண்ட் மாதிரி இருக்கும். அதை மட்டும்தான் நீங்க அதுல இருந்து பிரிச்சு எடுக்கணும். மீதி எல்லாம் அப்படியே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால இந்த ஒயிட் கலர் பெட்டலும் அந்த ஸ்ட்ரைட்டான குச்சி, அதுக்கு மேல ரவுண்ட் பால் மாதிரி இருக்கும். அது ரெண்டுத்தையும் மட்டும்தான் பிரிச்சு எடுக்கணும். அது ரெண்டுத்தையும் பிரிச்சு எடுத்துருங்க. அதுதான் வேஸ்ட். அதை நம்ம பிரிச்சு எடுத்துட்ட பிறகு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபுல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துருங்க. இப்படி இந்த பெரிய ஃப்ளார் நீங்க பெட்டலா பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி பஞ்சா ஃப்ளார்ஸ் கிடைக்கும். அந்த ஃப்ளார்ஸ் நான் ரொம்ப நேரம் பிரிக்கலாம். நம்ம ஓரளவுக்கு உங்களுக்கு சின்ன சைஸ் ஆயிட்ட பிறகு ஒயிட் கலர்ல வர ஆரம்பிச்சிடும். இந்த ரெட் கலர் போயிட்டு ஒயிட் கலர்ல வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜ்ல பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், அதை அப்படியே கட் பண்ணி கூட நீங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமைக்கும் போது இதை கட் பண்ணி மோர்ல போட்டுக்கிட்டீங்கன்னா கருப்பாகாம இருக்கும். 5 minutesல வாழைப்பூ கருப்பாயிடும். அதனால நீங்க மோர்ல போட்டுக்கிட்டீங்கன்னா அது கருப்பே ஆகாம அப்படியே இருக்கும். ஸோ நீங்க கட் பண்ணும் போது மோர்ல போட்டுக்கலாம். இதுல வடை செய்யலாம், கூட்டு செய்யலாம், பொரியல் செய்யலாம், இந்த மாதிரி செய்யலாம். உங்களுக்கு இந்த 3 ரெசிபிஸ்ல என்ன இந்த வாழைப்பூ வச்சு என்ன ரெசிபி வேணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டாவும் கேட்கலாம். நாங்க அதை போடுறோம். இதுதான் வாழைப்பூ. நான் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பிச்சு கட் பண்ணிருக்கேன். இன்னும் பஞ்ச் நிறைய பண்ணணும். நான் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பண்ணிட்ட பிறகு அழகா நீங்க ஒரே ஆர்டரா அடுக்கி வச்சாதான் உங்களுக்கு கட் பண்ணும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். கட் பண்ணும்போது மோர்ல போட்டுருங்க. அப்பதான் அது பிளாக் ஆகாம இருக்கும். நான் எல்லாமே பிரிச்சு எடுத்துட்ட பிறகு காமிக்கிறேன். ஸோ உள்ள இப்படிதான் இருக்கும். உள்ள நீங்க அந்த வேஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ நான் கட் பண்ணி எல்லாமே பண்ணிட்டேன். ஒரு பாக்ஸ் அளவுக்கு எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க பாக்ஸ்ல போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு எப்போ வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாழைப்பூல வடை செய்யலாம், பொரியல் செய்யலாம், கூடு செய்யலாம், உருண்டை பண்ணலாம். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இது பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது செவ்வாழை, இதனால இதோட இது மேலே அந்த ஃப்ளாரே ரெட் கலரில் தான் இருக்கும். நார்மல் வாழை இதுனா அது ரெட் கலரில் இருக்காது, ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தான் இருக்கும். Thanks for watching. If you like the video, please subscribe our channel. Thank you.